வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாண் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், நீட் 2022 எக்ஸாம் டேட்டை NTA அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் மாணவர்களுக்கு வேண்டும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டீட்டெயில்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நேஷனாலிட்டி என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கலாம், ஃபாரின் நேஷனல்ஸாக இருக்கலாம், NRI, PIO, OCA. இதில் எந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் நீட் எக்ஸாமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாதுன்னு சொல்லி NMC நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துட்டாங்க. ஸோ மினிமம் ஏஜ் ரெக்குவயர்மெண்ட் வந்து 17 வயசு நிரம்பி இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th +2 முடிச்சுக்கணும். +1 +2 பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அல்லது பயோடெக்னாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்ஸும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷை வந்து ஒரு கோர் சப்ஜெக்டாக எடுத்து அவங்க படிச்சிருக்கணும். மினிமம் மார்க் ரெக்குவயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 50%, OBC, SC, ST மாணவர்களுக்கு 40%, PWD மாணவர்களுக்கு 45% ஒதுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ எத்தனை அட்டெம்ப்ட் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்தி வச்சுக்கணும்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு வேலிட் மொபைல் நம்பர். நீங்கள் எந்த மொபைல் நம்பரை மாற்ற மாட்டீங்களோ, எந்த மொபைல் நம்பரை ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுமோ. இப்போ உதாரணத்துக்கு மொபைல் நம்பர் ஒருத்தர் இருக்குது, அப்பாட்ட இருக்கா, ஒரு ஃபாரினில் இருக்கார், வெளியூரில் இருக்கார் அப்படின்னா ஒரு OTP பார்க்குறது கூட அவர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு இருக்கணும், லேட் ஆகும் சில சமயங்களில். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு வேலிடான மொபைல் நம்பர் வேணும். அதே மாதிரி வேலிடான இமெயில் அட்ரஸ் இருக்கணும். சரிங்களா? இதோட இமெயில் அட்ரஸாக இருக்கட்டும், இல்லை பாஸ்கோடாக இருக்கட்டும், எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் கிளாஸ் 10 and 12 டீட்டெயில்ஸ் வந்து வச்சுக்கணும். உதாரணத்துக்கு மார்க் ஷீட், சர்டிஃபிகேட், ரோல் நம்பர், ஸ்கூல் அட்ரஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக ஒரு பேப்பரில், ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் ஃபாதர் அண்ட் மதர்ஸ் நேம். சரிங்களா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பேரை அஃபீஷியலாக வந்து ஒரு மாதிரி ஸ்பெல்லிங் எழுதுவாங்க, நான் அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஸ்பெல்லிங் எழுதுவாங்க. உதாரணத்துக்கு வந்து இந்த முகமது அப்படின்ற பேராக இருக்கட்டும், இல்லைன்னா கிருஷ்ணவேணி அந்த மாதிரி பேராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேமை வந்து அந்த ஸ்பெல்லிங் எழுதுவாங்க. சரிங்களா? அப்படி எதுவும் இல்லாமல் அஃபீஷியலாக ஆஸ் பர் டாக்குமெண்ட் என்னென்ன நேம் இருக்கோ, என்னென்ன ஸ்பெல்லிங்கில் இருக்கோ அதை தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பரை ஃபுல்லாகவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமாக கடைசி 4 நம்பரை தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் 12 ரோல் நம்பர் இஸ்யூடு பை த போர்டு. சரிங்களா? எந்த போர்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அந்த போர்டு ஒதுக்கி இருக்கக்கூடிய ரோல் நம்பர். அதுக்கப்புறம் எலெக்ஷன் கார்டு டீட்டெயில், அதில் EPIC நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நம்பர், பாஸ்போர்ட் நம்பர், ரேஷன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் ஆர் அதர் வேலிட் கவர்மெண்ட் ஐடென்டிட்டி நம்பர். ஸோ இதில் நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. எது இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்கேன்ட் இமேஜஸ் இதை பற்றின டீட்டெயில் நம்ம கீழே பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI பேமெண்ட். சரிங்களா? இதில் எதன் மூலமாக பே பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயிலும் தெளிவாக எடுத்து வச்சுக்கோங்க. என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, UPI பேமெண்ட் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா அது கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் இப்போ நம்ம பார்த்த விஷயத்தையே சம்மரைஸ் பண்ணிடலாம். ஸோ ஆதார் நம்பர் வேணும், லாஸ்ட் 4 டிஜிட்ஸ், கிளாஸ் 12 ரோல் நம்பர் இஷ்யூடு பை த போர்டு வேணும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் கார்டோட EPIC நம்பர் வேணும். சரிங்களா? இது இல்லைன்னா ரேஷன் கார்டு நம்பர், இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃப். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு வேலிடான ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். சரிங்களா? ஐடி கார்டு இருக்கணும். NRI இருந்தாங்கன்னா பாஸ்போர்ட் நம்பரும் ஆதார் நம்பரும் இருக்கணும். இதே டோட்டலாக வந்து ஃபாரின் நேஷனல்ஸாக இருந்தாங்க, இல்லை OCA இருக்காங்க, இல்லை PIO இருக்காங்கன்னா அவங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் வேணும். சரிங்களா? அடுத்து வந்து டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் 2022 அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இது கேட்டகரி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் PW சர்டிஃபிகேட் வேணும், கிளாஸ் 10 சர்டிஃபிகேட் அண்ட் அதர் சர்டிஃபிகேட்ஸ் வேணும், சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் வேணும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ எடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும், அந்த ஸ்கேனோட அளவு என்ன அப்படின்றத நம்ம இதில் பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீட் ஃபார்ம் phase 1. ஏன்னா நீட் ஃபார்மை ஃபில்அப் பண்ணும்போது உங்களுக்கு 2 பேஸாக நடக்கும். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பேஸ்க்குரிய டாக்குமெண்ட்ஸ் பார்த்துடலாம். முதல்ல பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃப் எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ ஜூலை 17 இது நடைபெறனால ஜூலை 1க்கு அப்புறம் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். லேட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃப் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். கண்டிப்பாக 8% ஃபேஸ் கவரேஜ் இருக்கணும். காதுகள் தெளிவாக தெரியணும். சரிங்களா? இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதோட சைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மெமரி சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 10 KBலேருந்து 200 KB இருக்கணும். என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா JPG ஃபார்மேட் தான். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் டூல் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா 2.5 x 3.5 இன்ச்சஸாக இருக்கணும். 72 DPIயில் இருக்கணும். சரிங்களா?
அதுக்கப்புறம் போஸ்ட் கார்டு சைஸ், நீங்கள் ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும். இதுவும் ஜூலை 1க்கு அப்புறம் நீங்கள் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ரிஃபரபிளி வித் நேம் அண்ட் டேட் ஆஃப் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப். சரிங்களா, அந்த ஃபோட்டோகிராஃபில் உங்களோட நேமும் உங்களுடைய அந்த ஃபோட்டோகிராஃப் எப்போ எடுக்கப்பட்டதுன்றதையும் தெளிவாக எடுத்துக்கோங்க. சரிங்களா, நீங்கள் வந்து ஒரு காகுல், அதாவது கண்ணாடி போடக்கூடிய மாணவராக இருந்தாங்கன்னா கண்ணாடியை கழட்டிட்டு போடுங்க. கண்டிப்பாக கேப்போ இல்லை வேறு ஏதோ ஒரு ஆர்னமெண்ட்ஸோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதே மாதிரி இதோடைய சைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 KBலேருந்து 200 KB இருக்கலாம். அதே JPG ஃபைல் தான். 4x6 இன்ச்சஸில் இருக்கணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இருக்கக்கூடிய போஸ்ட் கார்டு சைஸ் வந்து 4x6 இன்ச்சஸில் இருக்கணும். இதே ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் டூல் பார்த்தீங்கன்னா 4.25லேருந்து 3.5 இருக்கணும். 72 DPI இருக்கணும். சரிங்களா, இதே சிக்னேச்சர் வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் பிளாக் பெனில் நீங்கள் சைன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ உங்கள் சிக்னேச்சரில் எல்லாத்தையுமே கேபிட்டல் லெட்டர் எழுதுற அப்படி எழுதாதீங்க. நீங்கள் சைன் பண்ணால் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி போடுங்க. இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுக்கும்போது சைஸ் வந்து 4 KBலேருந்து 30 KB இருக்கலாம். JPG ஃபார்மேட் தான். இதே வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் டூல் வந்து 2.5x 3.5 இன்ச்சஸ் இருக்கலாம். 72 DPIயில் இருக்கணும். சரிங்களா, லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் எடுத்து வச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இது எப்படின்னு பாருங்கள். இன் கேஸ் ஆஃப் இவென்ச்சுவலி ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் தம் பீயிங் அன்அவைலபிள், ரைட் ஹேண்ட், அதாவது உங்களுக்கு இடது கை இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களால் வலது கை தம் இம்ப்ரெஷன் எடுத்துக்கோங்க. ப்ளூ இங்க் ஆன் ஒயிட் பேப்பர். சரிங்களா, உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷனை பண்ணணும்னா ப்ளூ இங்க்கில், இதுக்குன்னே ஸ்டாம்ப் இங்க் இருக்குது. நீங்கள் அதை போய் வாங்கினீங்கன்னா அது என்னைக்குனாலும் யூஸ் ஆகும். ஸோ வாங்கி வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதில் நீங்கள் சாதாரண இங்க் பெண்ணெல்லாம் வச்சு தடவினீங்கன்னா அது சரியாக ஒழுகாது ஸ்டூடெண்ட்ஸ். தயவுசெய்து ஸ்டாம்ப் பேட் வாங்கிக்கோங்க. அதில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அதில் உங்களுடைய விரலை வச்சுட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் உங்களுடைய தம்பு இம்ப்ரெஷன் முழுசாக ஒழுகிற மாதிரி உருட்டுறதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, டாக்குமெண்ட்ஸ், வீடு ஏதாவது வாங்குறது வைக்கும்போது, அப்போ அவங்க எப்படி அவங்களுடைய விரலை வந்து இம்ப்ரெஷன் கொடுப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. அப்படி கையை உருட்டணும், அந்த பேப்பரில் வந்து நல்ல முழுசாக உருட்டணும். உங்களுடைய முழு ரேகையும் அதில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா, இதோட சைஸ் வந்து 10 KBலேருந்து 200 KB இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டூல் வந்து 2.5x 3.5 இருக்கணும். 72 DPIயில் இருக்கணும். சரிங்களா, இதே ஃபேஸ் 2க்கு என்னென்ன வேணுன்றதை பார்த்துலாம். கிளாஸ் 10 பாசிங் சர்டிஃபிகேட், அதாவது மார்க் சர்டிஃபிகேட், அந்த மாதிரி பாசிங் சர்டிஃபிகேட் இருக்கும். இது வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிக்கணும். சைஸ் வந்து 50 to 300 KB இருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இதே 2.5x 3.5 72 DPIயில் இருக்கணும். அதுக்கப்புறம் கேட்டகரி சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா 50 KB to 300 KB இருக்கணும். PDF ஃபார்மேட்டில் வேணும். சரிங்களா, அதே மாதிரி PWD, பர்சன் வித் டிசபிலிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சென்டர்ஸ்லன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த சென்டர்ஸ் தான் சர்டிஃபிகேட் வாங்கணும். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 KBலேருந்து 300 KB இருக்கலாம். PDF ஃபார்மேட்டில் இருக்கணும். சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட், சிட்டிசன்ஷிப் அல்லது M.SC சர்டிஃபிகேட் ஆர் அதர் டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப், இது எல்லாமே PDF ஃபார்மேட்டில் இருக்கணும். சைஸ் வந்து 50 to 300 KB இருக்கலாம். PDF ஃபார்மேட். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ ஒரு தடவை ப்ரொசீஜரை வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணி சொல்லலாம். நீட் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கணும், ஃபில்லிங் இந்த அப்ளிகேஷன் நடக்கணும், அப்லோடிங் த ஸ்கேன்டு இமேஜஸ், அடுத்தது அப்ளிகேஷனோட ஃபீ பேமெண்ட் வந்து லாஸ்ட் ஆகும், கடைசியில் பிரிண்டிங் ஆஃப் கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து லாஸ்ட் ஆகும். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீட் ரிஜிஸ்ட்ரேஷன், ரெண்டாவது ஃபில்லிங் த அப்ளிகேஷன், மூன்றாவது வந்து ஸ்கேன்டு இமேஜஸ் அப்லோட் பண்ணுறது, நான்காவது பேமெண்ட் பண்ணுறது, அஞ்சாவது வந்து பிரிண்டிங் த கன்ஃபர்மேஷன். இதை எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்ஸை வந்து நம்ம சேனலில் இருந்து ரெகுலராக போட்டுருப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். தயவுசெய்து வீடியோவை தெளிவாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.